Principles and Practice of Accounting நீங்கள் கேட்டவை presented by மத்திய அகாடமி ஃபார் அக்கௌண்டன்சி. அனைவருக்கும் வணக்கம். இது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் தீர்ப்பதில் இரண்டாவது கேள்வி இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த மாணவர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. யுவர் கொஷின். இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஷின் கேட்டுக்கிறாரு. த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் தத், த ட்ரையல் பேலன்ஸ் வாஸ் அவுட் பை ₹493 excess credit, ₹1000 paid for the purchase of a motor vehicle for Mr. Dutt had been charged to miscellaneous expenses account. The question in our book, how can solve this? அது ஒரு கேள்வி கேட்டுக்காரு. Sir, can you teach one more question in correction in the next accounting period for rectification of error? Okay. இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் இன்னொரு கொஷின் வந்து நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் கேள்வி கேட்க போகிறேன். சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. தாராளமாக கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். சரி, இந்த மேலே உள்ள கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தம்போது, இது வந்து புக்கில் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 5. இதுதான் அந்த இல்லஸ்ட்ரேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்ட் த ஃபாலோவிங் எரர்ஸ் ஃபவுண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் தத். த ட்ரையல் பேலன்ஸ் வாஸ் அவுட் பை ₹493 excess credit. The difference thus had been posted to suspense account. அதான் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, மிஸ்டர் தத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் புக்ஸில் வந்து ட்ரையல் பேலன்ஸில் வந்து ₹493 வந்து எக்ஸஸ் கிரெடிட்டாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவர் கேட்ட டவுட் வந்து இந்த இதுதான். அதாவது இது பாருங்க, ஜி, இதுதான் இந்த டவுட் தான் கேட்குறாரு. ₹1000 paid for the purchase of a motorcycle for Mr. Dutt had been charged to miscellaneous expenses account. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ₹493 வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து எக்ஸஸ் கிரெடிட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருக்காங்கன்றாங்க. ரைட், ஓகே. இதெல்லாம் ஒன் செகண்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எப்போ வரும் உங்களுக்கு இதை பற்றி நிறைய விளக்கியாச்சு, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு தான் சொல்கிறேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை எப்போ அரைஸ் ஆகுனாக்கா இந்த சூழ்நிலை தான் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு என்ட்ரியை வந்து டெபிட்டில் போட வேண்டியதை தூக்கி கிரெடிட்டில் போட்டோம்னா, அதை சிங்கிள் என்ட்ரி, அதாவது டபுள் என்ட்ரி வச்சுங்களேன். இப்போ சப்போஸ் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா, இதில் வந்து போட வேண்டியது இது டெபிட் என்ட்ரி வந்து இது கிரெடிட்லையும், கிரெடிட் வந்து டெபிட்லையும் போட்டால் ஒன்றாகாது. ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் போட கரெக்டாக போட்டு கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் போடுறத தவறுதலாக கிரெடிட்டில் கொண்டு போட்டோம்னா ஒரு என்ட்ரி தப்பாக போட்டுக்கிறோம். அப்போ இது தப்பாக வரும். அதாவது ஒரு சிங்கிள் என்ட்ரியை வந்து டெபிட்டில் போட வேண்டிய சிங்கிள் இதை வந்து டெபிட்டில் போட வேண்டிய கிரெடிட்டில் போட்டாவோ இல்லை கிரெடிட்டில் போட வேண்டிய டெபிட்டில் போட்டாவோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் அஃபே ஆகும். ரெண்டாவது என்னன்னாக்கா, எக்ஸஸ், அதாவது எக்ஸஸாக போட்டால், அதாவது ₹1100 அப்படின்னு போட வேண்டியதை தவறுதலாக நீங்கள் ₹1200 போட்டாலும் இந்த டிஃப்ரெண்ட் வரும். இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். மூணாவது ₹900 அப்படின்றத நீங்கள் போடும்போது எடுத்து எழுதும்போது ₹800 அப்படின்னு எடுத்து எழுதினீங்களும் இதுவும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ டிஃப்ரெண்ட்டில் வந்தால் வரும். இந்த அமௌண்ட்டு போகிற டிஃப்ரெண்ட்டில் போகிறோம். நாலாவது, ஒரு என்ட்ரியே விட்டுட்டோம், ஒரு என்ட்ரியில் ஒரே ஒரு என்ட்ரி சைடு போடாமல் விட்டுட்டோம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிரெடிட் என்ட்ரி மட்டும் போஸ்ட் பண்ணாமல் விட்டோம், இல்லை டெபிட் என்ட்ரி மட்டும் போஸ்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாலும் அதுவும் வரும். இதுவே வேரியஸ் ஆஸ்பெக்ட் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் காம்பன்சேட்டிங் எரர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஒய் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா, எக்ஸை வந்து டெபிட்டில் பண்ணுறது பற்றி கிரெடிட்டில் பண்ணாவோ, ஒய்யை கிரெடிட்டில் பண்ண டெபிட்டில் போட்டாவோ மொத்தம் மாறாது. அதாவது எக்ஸ் ₹100 டெபிட் அப்படின்றத ஒய் ₹100 கிரெடிட் இப்படி இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதில் இது ஒய்யாகவும் ஒய்க்கு பதில் எக்ஸாகவும் போட்டோம்னா அக்கௌண்ட்டை ஒன்றும் சேஞ்சஸ் வராது, கரெக்டாக வந்துடும். அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் அஃபெக்ட் ஆகாது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறது பதில் நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டிங்கனாலும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் தப்பு வராது. அதாவது இதில் போட வேண்டியது இல்லை போட்டுரும், அவ்வளோதான். அமௌண்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வராது. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு எதில் வரும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும்.
இப்போ இந்த சம்மில் நம்ம பார்க்கும்போது ஒன்றுனா ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துட்டு அந்த அவர் கேட்ட டவுட்டை பார்த்துருவோம். An amount of rupees 100 was received from Das on 31st December but has been omitted and entered in the cash book. Cash bookல போடாம விட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா மொத்தமா டோட்டலா விட்டாச்சு. அப்ப இது சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வராது. The total of returns inward book of December has been cost 100 short. 100 ரூபாய் குறைவா போட்டுக்கறாங்க. அதாவது total of returns inward book for December has been cost 100 ரூபாய் ஷார்ட். 100 ரூபாய் ஷார்ட் போட்டதுனால டெஃபினட்டா வந்து இந்த ஷார்ட்னா குறைவா போட்டுக்கறாங்க. அப்ப நிச்சயம் இது வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வரணும். ஓகேவா? ரைட். The purchase of an office table costing 300 ரூபாய் has been passed through purchase day book. அதாவது ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. ஃபர்னிச்சர் வாங்க வந்து பர்ச்சேஸ் டே புக்கில் போட்டாங்கனாக்கா அதனால எந்த எஃபெக்டும் வராது. அக்கௌண்ட் மட்டும் தான் வரும். அப்போ பர்ச்சேஸ் டே இது வந்து போடுறது பதில் ஃபர்னிச்சர் போடணும், அவ்வளோதான். அப்போ இதுவும் வந்து சஸ்பென்ஸில் வராது. Rupees 375 paid for wages to workmen for making showcases had been charged to wages account. அதாவது ஃபர்னிச்சர் இது பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, அதுக்காக வேஜஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வேஜஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க சொன்னால் வேஜஸில் வரக்கூடாது. ஃபர்னிச்சர் தயாரித்து முடிக்கிற வரைக்கும் அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதே ஒரு மிஷினரி வாங்குறோம் வச்சிங்களேன், மிஷினரி வாங்கிட்டு வரும்போது மிஷினரி 1000 ரூபாய் 50,000 வச்சுங்க மிஷினரி, அது 50,000 மிஷினரி, அதை வந்து லாரியில் ஏற்றி வரதுக்கு ஒரு 5,000னா அந்த 5,000 ரூபா ப்ளஸ் அதை எரெக்ட் பண்ணுறது மிஷினரி லேபர் சார்ஜ் ஒரு 5,000 கொடுத்தோம், மொத்தம் 60,000னா மிஷினரி காஸ்ட் 60,000 தான் போடணும். லேபர்னு சொல்லிட்டு 5,000 போடக்கூடாது, டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லிட்டு 5,000 போடக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே வந்து பர்ச்சேஸோட சேர்ந்து வரும், மிஷினரியோட அக்கௌண்ட்டை சேர்ந்து வரும். சாரி, மிஷினரியோட சேர்ந்து வரும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இதில் இந்த இடத்துல வந்து ஷோகேசஸ்ன்றது வந்து ஃபர்னிச்சர்ஸு. அப்போ அது வேஜஸில் போகக்கூடாது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். அதனால் இதெல்லாம் எந்த இதுவும் வராது, இதுவும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வராது. அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் 67 had been posted the trade payable account as rupees 60. 67 ரூபா போட வேண்டியது பேர் 60 ரூபா போட்டுக்கிறாங்க. டெஃபினட்டாக இது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். அதாவது இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும், இதுவும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேங்களா? A check for rupees 200 received from PC Joshi had been dishonored and was passed with debit of allowances account. அது இவரை டெபிட் பண்ணுறது பதில் தப்பாக போட்டுக்கிறாங்க. அதனால எந்த சேஞ்சஸும் வராது. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இது அஃபெக்ட் ஆகாது. அப்போ இதுவும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வராது. அடுத்து பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் 1000 அப்புறம் பார்த்துக்குவோம். GH பாருங்க, goods amounting rupees 100 had been returned by customer and were taken into inventory but entry in respect there was made into the books. அப்படி நோ என்ட்ரி வாஸ் இந்த மேட் இந்த புக்ஸ் அப்படின்னு 100 ரூபா திருப்பி வந்து இருக்குது. அதை வந்து இவங்க இதாக பண்ணி போட்டு இன்வெஸ்ட் போட்டாங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குட்ஸ் ரிட்டர்ன்ட் 100 ஹேட் பீன் ரிட்டர்ன் பை தி கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பட் டேக்கன் இன்டு இன்வென்ட்ரி பட் நாட் நோ என்ட்ரி வாஸ் இந்த மாதிரினா குட்ஸு உள்ளே வந்துதே தவிர அது போய் எந்த என்ட்ரியுமே போடலன்னும் போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் அது வராது. அதே என்ட்ரி ஒரு சைடு விட்டு போய் தான் இருக்குதுன்னா இது என்ட்ரியுமே வராது. அடுத்து பாருங்க, a sale of rupees 200 to Singh and Co was wrongly credited to their account. அதாவது entry was made correctly made in the sales book அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பொருள் வித்திருக்காங்க சிங்குக்கு, சேல்ஸ் அக்கௌண்ட்ல கரெக்டா போட்டாங்க, ஆனா வந்து சிங்கு அக்கௌண்ட்ல வந்து டெபிட் பண்றது பதில் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப டெஃபினட்டா இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வரும், இது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ இந்த அக்கௌண்ட்டில் 1, 2, 3 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். சரி, இப்போ ஒரு கேட்ட கொஷின் இது, இந்த கொஷின்ஸ் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1000 paid to the purchase of a motorcycle for Mr. Dutt had been charged to miscellaneous expenses account. 1000 ரூபா வந்து மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு மிஸ்டர் டத்துக்காக பண்ணியிருக்காங்க. சார்ஜ் டு மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் போடுறாங்க. அதாவது மோட்டார் சைக்கிள் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, பர்ச்சேஸ் ஆஃப் மோட்டார் சைக்கிள் 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறாரு, தத்து வாங்கியிருக்காரு. ஹேட் பீன் சார்ஜ் டு மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்றாங்க. இப்போ ஒன்று இது என்ன பண்ணிருக்கணும், இதை மோட்டார் சைக்கிள் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து எடுத்துக்கோ, இதை 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு கேட்ட கேள்வி இதுதான். 1000 ரூபா மதிப்புள்ள இதை வந்து ஒரு மோட்டார் சைக்கிள், இது மோட்டார் சைக்கிள் 1000 ரூபா, இதை தத்து வாங்கியிருக்காங்க, மிஸ்டர் தத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க, இது இருக்கட்டும் வாங்கியிருக்கிறாங்க. இதை வந்து வாங்கினதை என்ன பண்ணுறாங்க, மிஸ்லினியஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது கொஷின் பாருங்க, என்ன ஆயிடுது, இதில் கேஷ் வெளியே போயிருக்குமா, வெளியே போயிடுது. இது அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்கே இவங்க என்ன போட்டுருக்காங்கன்னா மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் டெட்டார்
டு கேஷ்னு வந்து ஒரிஜினல் என்ட்ரி போட்டுக்கிறாங்க. இது 100 ரூபா, சாரி 1000 ரூபா, இது 1000 ரூபான்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டுக்கிறாங்க. இது ஒரு என்ட்ரி போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து இது என்னன்னா, மோட்டார் சைக்கிள் வாங்கினாங்கன்னா ஒன்று வெஹிக்கிள் அக்கௌண்ட் போடணும், வெஹிக்கிளில் வண்டி, இல்லைனா வந்து மோட்டார் சைக்கிள் அக்கௌண்ட் போடணும். ஓகேவா, இது போடணும். இது போகிறது பதில் பிசினஸ் பர்சன் போட்டாங்க, அப்போ இது தப்பு. ஆனால் அதே சமயம் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, மிஸ்டர் தத் அப்படி போட்டுக்கிறாங்க. மிஸ்டர் தத்துன்றது தான் இங்கே ஓனர். ஆனால் அவர் சொந்த இதுக்காக வாங்கியிருக்காரு. அப்போ சொந்தத்துக்காக வாங்கினாரா, பிஸ்னஸாக வாங்கல, அவர் பர்சனல் யூஸுக்காக வாங்கியிருந்தாருன்னா, பர்சனல் யூஸாக வாங்கினாவோ எக்ஸ்பெண்ட் பண்ணாவோ டிராயிங்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து அப்போ என்ன பண்ணணும், மிஸ்டர் தத்துக்கு பதிலாக வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கணும். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டு கேஷ் அப்படின்னு போட்டுக்கணும். அதாவது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படி சொல்லிட்டு போட்டுக்கணும். இப்படிதான் இதுதான் ஒரிஜினல் என்ட்ரி. இந்த வெஹிக்கிளும் போடக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து கம்பெனிக்காக வாங்கல, அவர் சொந்த உபயோகம் வாங்கியிருக்காரு. அதனால் டிராயிங்ஸ் ஆகிடும். இப்போ டூ கேஷ், இந்த டூ கேஷை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் டூ கேஷ், இதுலேயும் டூ கேஷ், இதில் கொஸ்டின் எதுவும் இல்லை, இது ரைட்டு. ஆனால் இங்கே வந்து என்ன டிராயிங் வரது போது என்ன போட்டிருக்காங்க, மிஸ்லேனியஸ் பர்சன் போட்டாங்க. அப்போ டிராயிங் போடணுமா, டெபிட் பண்ணணுமா, டூ. அப்போ வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ மிஸ்லேனியஸ் பர்சன் டெபிட் பண்ணியிருக்கோமா, இதை கேன்சல் பண்ணால் நான் கிரெடிட் பண்ணி அவன் சொல்லியிருக்கேன்னா, அப்போ வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டு 1000 ரூபா, இதுவும் 1000 ரூபா. ஓகேங்களா, அப்போ இதுதான் கரெக்டட் என்ட்ரி. இந்த கரெக்டட் என்ட்ரியில் எங்கேயாவது வந்து அமௌண்ட்டில் தப்பு வருதா, அமௌண்ட்டில் தப்பு வரல. அதாவது டிராயிங்ஸ்னு போடுறது பதில் மிஸ்லேனியஸ் போட்டுக்கிறாங்க. இதுதான் கரெக்ஷன்ஸ் ஆகுது. அப்போ சஸ்பென்ஸில் இதுவும் வராது. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இதுவும் வராது. அப்போ சஸ்பென்ஸில் நமக்கு எதெல்லாம் வரும், இந்த 100 ரூபா வரும், இந்த 100 ரூபா வரும், இந்த 60 ரூபா வரும், அதுக்கப்புறம் இன்னொரு சஸ்பென்ஸ் பார்த்தோமே, இந்த ஒரு 200 ரூபா வரும். இப்போ இந்த 493 ரூபாய் ஷார்டேஜ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 ரூபா தப்பு இருக்குது, 67 போகிறதுக்கு 60 போட்டுக்கிறாங்க, அது ஒரு தப்பு. இங்கே வந்து இன்னொரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, இதோ மேலே ஒன்று 100 ரூபா ஷார்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு வந்து தப்பு. இங்கே 200 ரூபா தப்பு பண்ணியிருக்கிறாங்க. 200 ரூபான்றது ராங்லி கிரெடிட் போது டபுள் ஆகிடும். அப்போ 400 ரூபா, 400, இது ஒரு 500, அதில் 7 ரூபா போய்ட்டு 493 ரூபா வந்துடும். இது புக்கில் போட்டு கிளியராக போட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஜேர்னல் போட்டு பாருங்க, சரியாக போயிடும். அப்போ இவர் கணக்குப்படி அவர் கேட்ட கேள்விப்படி இது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றது தான் வந்து தப்பாக போட்டுக்கிறாங்க, தவிர அமௌண்ட்டில் தப்பு கிடையாது, இந்த அமௌண்ட்லையும் தப்பு கிடையாது. அதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வராது. ஓன்லி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மிஸ்லேனியஸ் அக்கௌண்ட் வரும். சப்போஸ் அந்த மெஷினரி வந்து அந்த மோட்டார் சைக்கிள் வந்து அவர் சொந்த உபயோகத்துக்கு இல்லாமல் ஆஃபீஸுக்காக வாங்கியிருந்தாருன்னா மோட்டார் சைக்கிள் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ்ன்னு போட்டிருப்பாரு. அப்படி போட்டோம்னா ரெட்டிவேஷன் செய்கிறதுல இந்த டிராயிங்ஸ் பதில் மோட்டார் சைக்கிள் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு போடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இதெல்லாம் சொன்ன மாதிரி இந்த 3 மட்டும் தான் சஸ்பென்ஸில் வரும், மீது எதுவுமே சஸ்பென்ஸில் வராது. இப்போ மறுபடியும் அந்த சம்மை வந்து திருப்பி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மறுபடியும் தெரியல, மறுபடியும் புரியலன்னா மறுபடியும் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? என்ன அல்ட்ரிசின் புரியுதா? ஓகே. அப்புறம் வந்து இன்னொரு டவுட் கேட்டிருந்தார் அவர், கேன் யூ டீச் ஒன் மோர் கொஸ்டின் இன் கரெக்ஷன் இந்த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் ஃபார் த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். தாராளமாக என்ன கொஸ்டின் வேணும்னு கேளுங்க, இதை நான் வந்து சொல்லித்தரேன். நான் இப்போ எனக்கு வந்து மெயிலில் என்ன கொஷின் என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா அதையும் வந்து உங்களுக்கு விளக்கம் தரப்படும். ஓகே ஓகே. சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இல்லை வேறு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா malay@gmail.com சொல்லுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கேள்வியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.